அல்லேலூயா. சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நம்பிக்கையுடைய சிறைகளே, ஆமென், அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. 9:12 சொல்லுகிறது, ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன். நன்மையை தருகிற ஆண்டவர் இந்த மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில தேவன் நன்மை தர போறார். இதுக்கெல்லாம் நீங்க நல்ல மகிழ்ச்சியா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. கல்யாணத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க திருமண கல்யாணத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க போன உடனே மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்த்து மொய் வச்சுட்டு சும்மா வந்துடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சாப்பிட போவீங்க. அந்த சாப்பாடு உட்கார்ற இடத்துல வாழை இலை வச்சிருக்காங்க. லைனா ஆட்கள் வந்து ஸ்வீட் வச்சுட்டே போறாங்க. உங்களை கிராஸ் பண்ணி திடீர்னு என்று லட்டு வச்சுக்கிட்டு வரவர் லட்டு வைக்காம உங்களை விட்டு கிராஸ் பண்ணி வேற பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு வச்சுட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்வீட் வைக்கிறாரு, லட்டு வச்சுட்டே வராரு, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, வாழையில வச்சிருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வைக்காம பக்கத்து சீட்ல வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு வைக்காம பாஸ்டமாக்கு வச்சிடறாங்க. நானா இருந்தா முதல் வாட்டி பார்ப்பேன், என்னன்னு தெரியல, சரி எனக்கு சுகர் இருக்குன்ட்டு யாரோ சொல்லிட்டாங்க போல, அதனால ஸ்வீட் வைக்காம போயிட்டாரு, நான் அமைதியா இருப்பேன். 2வது வாட்டி அப்பளம் வைக்கிறவர் வராரு, எல்லாருக்கும் வச்சுட்டு வராரு, எனக்கு மட்டும் வைக்கல, அம்மாவுக்கு வச்சுட்டு போறாரு. நான் யோசிப்பேன், என்னடா பாவம் பண்ண நானு, லட்டும் வைக்கல, இப்போ அப்பளமும் வைக்கல. 3வது ஒருத்தர் வராரு, கூட்டி வைக்கிறவர். பொதுவாக யாரும் அதை விரும்ப மாட்டீங்க. இதே பிரியாணின்னு வச்சுக்கோங்க, ஏதாவது சிக்கன் 65 கொண்டு வராரு, உங்க இலையில வைக்காம பக்கத்து இலையில வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா? இல்ல அவரை கூப்பிட்டு என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏன்பா எனக்கு வைக்க மாட்டேங்கிறீன்னு கேட்பீங்களா? என்ன கேட்பீங்க? ஏன் எனக்கு வைக்கல? அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்குறீங்க, மொய் வைக்கிறீங்க, பந்தியில் போய் உட்காடுறீங்க, எல்லாருக்கும் சர்விங் நடக்குது, உங்கள் இலைக்கு மட்டும் சர்வ் பண்ணலை. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்பீங்களாம். அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? மாப்பிள்ளை கொடுத்தாரா? பொண்ணு கொடுத்தாரா? யார் கொடுத்தது? புரியல, சத்தமாக சொல்லுங்க. மொய் வச்சிருக்கிறோம், ஓய் பணம் வச்சிருக்கிறேன்டா, பணத்தை வச்சுட்டு எனக்கு என்ன இல்லை, பீஸ் இல்லையா? உன்னை என்ன பண்றேன் பார். அப்படியா? சரி, வேற என்ன அதிகாரத்தில் நம்ம கேட்குறோம்? கூப்பிட்டு கல்யாணம் நம்ம கூப்பிட்டுருக்காங்களா? சரி, கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க? கூப்பிடும் போது என்ன சொல்றாங்க? நோட்டீஸ் வைக்கிறாங்க. வைக்கும் போது என்ன சொன்னாங்க? வாங்க, குடும்பமா வாங்க, பிள்ளைகளை வாழ்த்தி சாப்பிட்டு போங்க. அப்ப சாப்பிட்டு போங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அந்த இன்விடேஷன், அழைப்பு நமக்கு வைக்காத போது நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது. என்னன்னா, என் அழைப்பு எனக்கு வர வேண்டிய நல்ல பங்கை தராததுனால எனக்கு ஒரு அதிகாரம் வருது. என்னன்னா, ஏன் எனக்கு நீ கொடுக்கல? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்றேன். நீ கூப்பிட்டு கேட்கறதுல ஒரு தவறும் கிடையாது, ஒரு தவறும் கிடையாது. அந்த கதவு மூடுங்க, குழந்தை தலை அடிபட போது பைபிள்ல தண்ணி ஊத்திருச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னா, உனக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சபையில ஆண்டவர் பொதுவாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போனால் நீங்கள் ஆண்டவரை கேட்கலாம். ஆமென். அல்லேலூயா. வார்த்தை கொடுத்த தேவன், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறல சொன்னா நீங்க வாய் திறந்து கேட்கணும், ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில இந்த வார்த்தை நிறைவேறவில்லை? எதற்கு எனக்கு நீர் ஆண்டவரே இந்த வார்த்தை கொடுத்து நிறைவேற்றவில்லை என்று கேட்பதற்கு அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார், வாருங்கள் அப்படி என்று சொன்னார். மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேத வசனம் சொல்லுகிறது, வாசிங்க.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல என்ன பண்ணுங்க? வாருங்கள். வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார், வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். வருத்தத்தையும் பாரத்தையும் உடைகிற தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, நீ என்னிடத்துல வருகிற போது உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். யாருக்கு இளைப்பாறுதல் வேணும்? பாரத்தை சுமக்கிற ஆட்கள். அல்லேலூயா. யாருக்கு இளைப்பாறுதல் வேணும்? பாரத்தோடு வாழக்கூடிய ஒரு மக்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு மிஸ்பாவை கூப்பிடலாம். மிஸ்பா முன்னாடி வாமா, எழுதுவா. அல்லேலூயா. மிஸ்பா வராங்க, நிலுமாய்ங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பொண்ணு, கை தட்டுங்க பாலாம். குட் கேர்ள், நல்லா படிக்கிற பொண்ணு, சர்ச்சு கரெக்டா வந்து போற பொண்ணு. அல்லேலூயா. ஆமென். என்னங்க நல்ல பொண்ணு சொன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? நல்ல பொண்ணுங்க, கை தட்டுங்க பாலாம். இந்த பொண்ணுக்கு இயேசுவே தெரியாது, ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லாததுனால இது உலக பிரகாரமா வாழுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூல்ல போகும்போது எல்லார் கூடயும் எல்லார் மாதிரியே பேசுது, பழகுது. காதுல பாருங்க 3 கம்மல் போட்டிருக்கு, 4 கம்மல் ஆயிடும் அடுத்த மாசம், அடுத்த வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். அல்லேலூயா. இந்த பொண்ணு பார்க்கும்போது அழகா இருக்குது. உலகத்துல இருக்கும்போது ஸ்கூல் படிக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்குற யாருக்குமே இவ கிறிஸ்துவ பொண்ணுன்றது தெரியல. அப்படின்னா இவ மேல என்னத்தை நம்ம சொல்ல முடியும்? புரியுதுங்களா? இவ ஆண்டவருடைய பிள்ளைனா இவளுடைய முகம், இவளுடைய பேச்சு, இவளுடைய வாழ்க்கை, இவளுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஆண்டவருடைய பிள்ளை மாதிரியா இருக்கும். அல்லேலூயா. இவ நடக்கும்போது ஒரு ஒழுக்கம் இருக்கும், இவ பேசும்போது ஒரு ஒழுக்கம் இருக்கும், இவளுடைய எல்லா காரியமும் ஒரு ஒழுக்கம் இருக்கும். அல்லேலூயா. இப்போ இவள் ரட்சிப்பு இல்லை, இவளுக்கு ரட்சிப்பே இல்லாததுனால இவ மேல ஒரு பெரிய சுமை. இவளுக்கு ஒரு பாரம் இருக்கு. என்ன பாரம்னா சினிமா பார்க்குற ஒரு பாரம். கை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது ரட்சிப்பு இல்லாத பொண்ணு. அதனால இந்த பொண்ணு கையில ஒரு பாரம் இருக்கு. என்ன பாரம் என்றால், இந்த வருஷம் வந்திருக்கிற சினிமா படங்களை நான் பார்க்கவில்லை. என்ன கவலை? என்ன பாரம்? சொல்லுங்க வாய் திறந்து. என்ன பாரம்? சினிமா பார்க்காத ஒரு பாரம். ஐயோ நான் படிக்கிறேனே, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வேற போகணும், இப்ப ரட்சிப்பு வருது. அல்லேலூயா. சில ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாலும் உலகத்தா மாதிரி தான் இருக்கு, அதுக்கும் பாரம் இருக்குது. அதனால 2 விஷயத்த நான் உங்ககிட்ட நான் வந்து காண்பிக்க விரும்புறேன். இந்த மகள் முதல் ரட்சிப்பில்லாத ஒரு பெண்ணு, ரட்சிப்பில்லாத பெண்ணுக்கு ஒரு பாரம் இருக்குது. என்ன பாரம்னா சினிமா பார்க்க முடியல. 2வது ஒரு பாரம் இருக்குது, நல்ல துணி இல்லை எனக்கு. என்ன இல்லை? என்ன இல்லைங்க? நல்ல துணி இல்லை, இது ஒரு பாரம். 3வது ஒரு பாரம் வருது, ஐயா மேக்கப் பண்றதுக்கு மேக்கப் செட் இல்லை. இது என்னது? ஒரு பாரம். அடுத்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடுத்த ஒரு பாரம் வருது. என்ன பாரம்னா எனக்கு வந்து எல்லார போல என்ன பைக் இல்லை, கார் இல்லை, வீடு இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ரட்சிப்பு இல்லாத ஒரு பெண். அந்த அம்மாக்கு இன்னொரு பாரம். கை பாருங்க, சாதாரணமா பிடிச்சிட்டு இருந்த ஆளு இப்ப பத்திரமா பிடிக்குது, தூக்கி பிடிக்குது. ஏன்னா பாரம். அல்லேலூயா. அங்க பக்கத்துல நிறைய புக் இருக்கு, எடுங்க குனிஞ்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரட்சிப்பு இல்லாத மகளுக்கு ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு பாரமா மாறுது. நகை இல்லைன்றது ஒரு பாரம். அடுத்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய பாரங்களை இந்த மகள் பெற்றுக்கொண்டே போறாங்க. நிறைய பாரம், ஒவ்வொரு நாள் பாரம். கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஒவ்வொரு பாரம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இஷ்டத்துக்கு பாரம். ஐயோ அந்த பொண்ணு மாதிரி என்ன இருக்க முடியல, அந்த அக்கா மாதிரி என்னால் இருக்க முடியல. அடுத்தது எடுங்க, அந்த மூலத்தை எடுங்க. சரி, இப்போ இது ஒரு பாரம், பெரிய பாரம். என்ன பாரம்னா என் வீட்டில் சுதந்திரமா என்னால் வாழ முடியல. என்ன? சுதந்திரமாய் வாழ முடியல. எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷமா இருக்கு, அது மாதிரி பாரத்தினால என்னால வாழ முடியல. இப்போ ஒரு சின்ன பாரம். என்ன பாரம்னா நான் வந்து எப்போ வந்து கல்யாணம் பண்ண போறேன், அப்படி ஒரு சின்ன பாரம். கர்த்தருக்கு சொல்லு. சில ஆட்களுக்கு இன்னொரு பாரம். எடுங்க கர்த்தருக்கு மூலம் எடுங்க. இந்த பாரம் என்ன பாரம்னா
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க பாரு இப்படி வா. இப்போ ஒரு பாரம். என்ன பாரம்? ஒரு சின்ன பாரம். ஐயோ எனக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், எதுவுமே சாதிக்க முடியல. ஒரு பெரிய பாரம். இந்த மூஞ்சை பாருங்க, கொஞ்சம் இந்த முகத்தை காட்டணும். இதுதான் நான் சொல்றேன். இந்த பாரம் புடி தலை மேல ஒரு கை வச்சு வா, பிடிச்சிக்கோ. பாருங்க, ஒரு பாரம் கீழே விழுது, எல்லாம் விழுது, நொந்து போயிட்டா. இப்போ எப்படி ஆயிட்டா? நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டா. புரியுதுங்களா? பாரமுள்ள பெண், பாரமுள்ள மகள், பாரமுள்ள ஒரு மனுஷன். மிஸ்பாவை கூப்பிட்டதுக்கு காரணம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. பக்கத்து ஆளை பார்த்து ஆசைப்பட்டு ஏதோ ஒரு பட்டு சேலை வாங்க முடியலன்னு ஒரு பாரம், அதுக்காக நீ கூனி நல்லா நின்ன பொண்ணு இப்ப எப்படி உட்கார்ந்து நின்றுகிட்டு இருக்குது? அம்மா கொஞ்சம் பாருங்கம்மா, எப்படிமா நிக்குது பாருங்க. சைடா போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு? நேரா கடவுள் படைச்சாரு, ஆனா இவ எப்படி இருக்கிறா? இப்போ சைடா இருக்கிறா. ஏன்னா இவ்வளவு பாரம். எங்க ஆரம்பிச்ச பாரம்? எங்க ஆரம்பிச்சது? சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன தேவைகள், சின்ன சின்ன எதிர்பார்ப்பு, மற்றவர்களோடு கூட ஒப்பந்தம் பண்ணி அவங்க மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை. பாருங்க, விட்டா கொஞ்ச நேரத்தில் அழ ஆரம்பிப்பாரு. அழகணும். ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இப்போ முகம் மாறிடுச்சு, வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த இடம்லாம் எலும்பு கை கால்லாம் வலிக்க போகுது. இன்னைக்கு முடிஞ்சாலும் வீட்டில் 2 நாள் லீவ் எடுத்துருக்க போகுது. கத்திரிக்கு பாருங்க, இவ்வளவு பாரத்தோடு கூட இருக்கிற ஒன்றும் ஆகாது, பயப்படாதுமா, ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. ஏசு சொல்றாரு, கத்திரிக்கு சோத்திரம். பாருங்க, நீ கவலைப்படாத, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறலை தருவேன். ஒரு பாரத்தை கொடுக்குறா. நீ ஏசுகிட்ட வான்னு சொன்ன உடனே இவன் ஏசுகிட்ட வரணும். வாமா, வச்சுக்கிட்டே வா கொஞ்சம். ஆமா, நடந்து வா, முன்னாடி வா, இங்க வா. சொல்றது புரியுதா இல்லையா? இப்ப நடந்து வரும்போது ஆண்டவரை தேடுகிற போது அந்த வார்த்தை அவளை பலவீனத்திலிருந்து விடுதலையாக்குறது. அல்லேலூயா. சாய்ந்து முடியாமல் நிற்கிற இவள் வாழ்க்கை கொஞ்சம் பலன் வருது. ஆண்டவரை தேடும் போது எப்படிப்பட்ட பலன்? இப்படி இருந்த நான் இப்படி ஆனேன். அல்லேலூயா. எப்படி இருந்த நான் சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனம், ஆசை, கடன், எதிர்பார்ப்பு என்னை பின்னோக்கி தள்ளியது. பார சுமைகள், வருத்தம் என்னை பின்னாடி தள்ளியது, என்னை எழும்ப பண்ணவில்லை. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீ என்னிடத்துல வா. இவ இயேசு கிட்ட வந்த உடனே ஒரு பாரமாய் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எடுத்துக்கொண்டே இருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இப்போ எல்லா வெயிட்டையும் இந்த அம்மா என் கையில கொடுத்துட்டான். எல்லா வெயிட்டையும் என்கிட்ட கொடுத்துட்டான். இப்போ அத்தனை வெயிட்டை நான் பிடிச்சிக்கிட்டு இருந்தா நான் என்ன ஆகுறது? அவளுடைய சுமை என் மீது வைத்து விட்டான். நீங்க இப்ப எக்ஸாம்பிள் இப்போ வச்சுக்கோங்க, இவளுடைய பாரத்தை இவங்க அப்பா மேலேயோ இவங்க அம்மா மேலேயோ சகோதரன் மீது வைத்து விட்டால் இவ ஃப்ரீ ஆகிறதுக்காக. சில ஆட்கள் இப்படிதான் சபையில இருக்கு. பாரத்தெல்லாம் என்ன பண்ணும்? கடனை வாங்க அம்மா மேல வச்சிடும், கடனை வாங்க அப்பா மேல வச்சிடும், எதிர்பார்க்க ஏதாவது ஒண்ணு செய்யும், நீ தான் செய்யணும், நீ தான் பொறுப்பு, புருஷன் மேல வச்சிடும். அப்ப இந்த பாரத்தை எல்லாம் ஒரு கணவன் சுமக்கிற போது அவன் எப்படி ஆவான்? அவனும் பலவீனனாய் மாறுகிறான். அல்லேலூயா. ஒரு மனைவி மேல அந்த பாரத்தை வைக்கிற போது, ஒரு கணவன் அந்த சுமையை வைக்கிற போது, அந்த கணவனுடைய சுமை மனைவி மேல இருக்கிற போது அது பாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எப்போ இவங்களுக்கு முழு விடுதலை வருமானால், இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு வருகிற போது இவங்க விடுதலை ஆவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வா, நடந்து வா, நடந்து வா. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, என் பின்னாடி நடந்து வா. என்ன வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற? அல்லேலூயா. என்ன பண்ணு? என்னிடத்துல வா, நான் உனக்கு. இப்ப இந்த அம்மா எவ்வளவு அழகா நடந்து வராங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அங்க நிக்கவே வழி இல்லை, நிக்கிறதுக்கே தெம்பு இல்லை. ஆனா இப்போ இவ என் பின்னாடி எப்படி இருக்கிறாள்? சுதந்திரமா இருக்கிறா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு அழகா நடந்து வரா. காரணம் என்னன்னா, என்கிட்ட அவ பாரத்தை வைத்து விட்டா. என்கிட்டனா இயேசுவின் பாதத்தில் அந்த பாரத்தை வைத்து விட்டா. புரிஞ்சா நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க பாரத்தை நீங்க தலையில வைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும், உங்க பிரச்சனை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீ பலவீனனா தான் இருப்ப, முடியாம தான் இருப்ப, விழுந்து போக தான் நினைப்ப. சுமக்க நினைக்கும் போது உன்னை அது பின்தள்ளும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அநேக நேரத்துல நம்பிக்கையுடைய சிறைகளே நீ அரணுக்கு திரும்ப சொன்னார். 2 பேரை குறித்து இந்த மகளை ஒப்பிட்ட. ஒன்னு ரட்சிக்கப்படாத மக, 2வது ரட்சிக்கப்பட்டு தேவ சபைக்கு வரக்கூடிய ஒரு மகள். அல்லேலூயா. 2 மகளாக இவளை ஒருவளை வைத்து ரெப்ரசன்ட் பண்ணுகிறேன்.
ஒண்ணு ரட்சிப்பு இல்லை, அதனால் பாரத்தை சுமந்த. இப்ப இயேசுவை தெரியும், இயேசுவை தெரிந்தும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, சுமையை சுமந்துகிட்டே இருக்கிறாங்க. கவலை, பாரம், வேதனை. என்னன்னா ஆண்டவர் எப்படி செய்ய முடியும், ஆண்டவர்கிட்டயே ஒப்பு கொடுக்கறது இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. எங்க திரும்பு? ஆண்டவர்கிட்ட வா, நான் உனக்கு இரட்டிப்பான, நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லு, இரட்டிப்பான நன்மை தருவே இன்னைக்கு. ஆமென், அல்லேலூயா. இப்ப இந்த பொண்ணுக்கு இவ்வளவு சுமை சுமந்தது இல்லையா, இவளுக்கு ஒரு நன்மை ஆண்டவர் தரான்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒரு தைலம் இருக்குது என் பாக்கெட்ல, இது அவளுடைய தலைவலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ இதை கொடுத்துட்டேன், இவ போனவனே கை கால் வலியெல்லாம் இருக்கும், அதனால அதை தடவிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இதை பார்க்கறதே அவளுக்கு 2 ரூபாய் தான், ஆனால் அவளுக்கு அது எப்படியா இருக்கும், புரியும், சொல்றது புரியுதுங்க. ஒரு எக்ஸாம்பிள், 2 ரூபாய் இது, இதை நீங்க தைலமா பார்க்காது, ஏதோ ஒரு நன்மை, இது ஒரு ஆசீர்வாதம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் இவைகளை எல்லாம் தள்ளிவிட்டு இவ எதிர்பார்க்காத ஒன்றை அவளுக்கு கொடுக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்கிறதல்ல, எதிர்பார்க்காத ஒரு நன்மை இந்த மாதம், இந்த ஆண்டுல உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நீங்க ஏதோ ஒண்ணு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒண்ணு வேணும் கேட்கறீங்க, அது சுமையாவே மாறிட்டு இருக்கு. ஆண்டவரே நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு சுமையா இருக்கு, ஜெபித்து கொண்டே இருக்கிற சுமையா இருக்கு, என் வாழ்க்கை எப்போது நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். இப்போ விடுதலை ஆயிட்டா, ஆனா அவ கையில என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இப்ப இயேசு சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், இதான் இந்த ஆசீர்வாதம் வச்சு. அல்லேலூயா. இவளுக்கு இதை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரணும். எங்க கொஞ்சம் சிரியன் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவளுக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் நீ எதிர்பார்க்காதது என்ன பண்றார் ஆண்டவர், கொடுக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பால் கை தட்டுங்க இந்த பொண்ணுக்கு, போய் உட்கார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் கட்டப்பட்டு பார சுமையோடு கூட பல காரியங்கள்ல நம்ம சஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு நன்மை இல்லை, நன்மை இல்லை, நன்மை இல்லை, நன்மைக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம், நல்ல வேலைக்கு ஓடுறோம், ஆனா அது ஒரு சுமையா மாறுது, பாரமா மாறுது. அல்லேலூயா. இங்க சேகர் இருந்தா சேகரை தான் நிக்க வச்சிருப்பேன், சேகர் இல்லாதனால அவளை கூப்பிட்டுக்கிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நாம எதற்காக ஓடுகிறோம், ஜாக்கிரதையாய் தேட வேண்டும். எதற்காக தேவனை தேடுகிறோம், அதுல நாம் கவனமா இருக்கணும். கர்த்தர் சகல நன்மையும் தருவார், எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் தருவார். அவரால் எல்லா நன்மைகளையும் தர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்தா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வாசிக்கலாம். 139ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்துல, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். எனக்கு நன்மை வருவதற்கு, உங்களுக்கு நன்மை வருவதற்கு, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நீங்க ஜெபிக்கணும், நீங்க மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, நான் மாறணும், நான் ஜெபிக்கணும். எல்லாம் வாய் தர சத்தமா சொல்லுங்க, நான் மாறணும், நான் ஜெபிக்கணும். ஒரு வேலைக்கு போகும்போது எவ்வளவு நேரம் வேலை செய்யறோம்? குறைந்தது 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் வேலை செய்யும். அல்லேலூயா. சிலருடைய 8 மணி நேரம், சிலருக்கெல்லாம் 10, 11, 12 மணி நேரம். அல்லேலூயா. எவ்வளவோ தலைவலி இருக்குங்க, வயிற்று வலி இருக்குதுங்க. 2 நாள் லீவ் எடுத்துட்டு நீங்க வேலைக்கு போறீங்க, அப்பவும் வலி இருக்குது. ஆனா அந்த வேலையை நீங்க என்ன பண்ணி ஆகணும்? எஜமானுக்கு செய்தே ஆகணும். செய்யணுமா இல்லையா? எவ்வளோ தலைவலி இருக்கட்டும், எவ்வளோ முதுகு வலி இருக்கட்டும், எவ்வளோ கை வலி இருக்கட்டும், எவ்வளோ கால் வலி இருக்கட்டும், இடுப்பு வலி இருக்கட்டும், உன் கண்ணு தெரியாம கூட போகட்டும், ஆனாலும் நீ வேலைக்குன்னு போயிட்டா நீ அந்த வேலையை செய்துதான் ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபித்தே ஆகணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபையில வந்து ஆண்டவர் சமூகத்துல உட்காரும் போது நீ ஜெபிக்காம இருக்கிறது எப்படி? உன் வீட்டுல ஜெபிக்காம இருக்கிறது எப்படி? இங்க சங்கீதக்காரர் சொல்லும் போது சொல்ற, தேவனே என்னை ஆராய்ந்து என்ன பண்ணுங்க, என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். அப்ப அவர் எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறாரு? ஆண்டவருக்கு முன்னாடி பயத்தோடு பக்தியோடு ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கிறோம், அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை என்ன பண்ணுங்க. ஆமா, ஆண்டவர் உங்களை சோதிக்கிறாருங்க. உங்க இருதயம் எப்படி இருக்குது, உன் சிந்தனை எப்படி இருக்கிறது, ஜெபத்துல எப்படி இருக்கிறாய், தேவனுடைய சபையில எப்படி இருக்கிறாய், ஊழியத்தில் எப்படி இருக்கிறாய், நீ வெளியில இருக்கும் போது எப்படி இருக்கிற, உன் நண்பர்களோடு எப்படி இருக்கிற, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்பு. அல்லேலூயா.
உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக நான் ஒவ்வொரு கதையாய் சொல்லி புரிய வைத்துக் கொண்டேன். அரணுக்கு திரும்பு. அரண் எங்கே? பாதுகாப்பான இடம், ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய மறைவு. அங்கே தேவனை தேட முடியும். அல்லேலூயா. நீ அரணுக்கு திரும்பாமல் நான் நம்பி இருக்கிறேன், ஆண்டவரை தேடுகிறேன்னு சொன்னா அது பிரயோஜனமே இல்லை. நீ எப்படி உண்மையா இருக்கிறன்றதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படி தேடுகிறோம் என்பதை கவனமா இருக்கணும். அவர் சொல்ற, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரு, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரு. அல்லேலூயா. என் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கும்போது நீங்க கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார், உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். ஆராய்ந்து பார்க்கணும். உங்க இருதயம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது போல இருக்குதா? நீ ஆராய்ந்து பார்க்கிற போது நீ தரமா இருந்தா நிச்சயமாய் பரலோகம் உனக்காய் பேசும். பரலோகத்தின் ஆசீர்வாதம் நிச்சயமாய் உன் மீது வரும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. 134 சங்கீதம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிற போது போன மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின. வாசிங்க. 134:1. 1, 2, 3 வாசிங்க. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக கையை ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாம். எதுக்கு ஜெப நேரத்துல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும்? வசனம் சொல்லுகிறது கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது கிருபை பெருகும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்தோத்திரமே பண்றது இல்லை. கை தூக்குறதுக்கே பலவீனம்ன்றோம், நின்னா பலவீனம்ன்றோம், உட்கார்றதுக்கு முதல் சீட்டு தேடுறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவரை கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் அடுத்த வசனம் சொல்லுகிறாரு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. என்ன பண்ணுவாரு? நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஸ்தோத்திரம் பண்ணணுமா வேணாவா? யாருக்கு ஆசீர்வாதம் வேணும்ன்றீங்களோ அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க கை தூக்கி. எனக்கு படிப்பே இல்லைங்க, அறிவே இல்லைங்க, எனக்கு அறிவு வேணுங்க, ஞானம் வேணும்ன்றவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். முன்னேறணும்னு நினைக்கிறவங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். சபையில சத்தம் உயர்த்தி கர்த்தரை கையை உயர்த்தி ஸ்தோத்திரம், கையை கீழே போடக்கூடாது, கையை தூக்கி தான் எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. சிலருக்கு கை தூக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டம். இந்த கையை இப்படி வச்சுப்பாங்க ஆராதனை பண்ணும்போது, வாயும் திறக்க மாட்டாங்க. வீட்டில் தூங்க வேண்டியது இங்கே வந்து நின்று தூங்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீ ஆலயத்துக்கு வந்துட்டு கையை கட்டிட்டு இப்படி நிற்கக்கூடாது, கையை உயர்த்தி ஆராதனை பண்ணணும். அல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரிக்கணும். அந்த வசனம் சொல்லுகிறது ஊழியக்காரனை குறித்தும், ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனே. எங்க நிற்கணும் ஊழியக்காரன்? ராத்திரியில ஆலயத்தில் இருக்கணுமா? அல்லேலூயா. எங்க நிற்கணும்? ஊழியம் செய்கிறவங்க எங்க நிற்கணும்? ஆலயத்தில் நிற்கணும். சபைக்கு வருகிற தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை தேடுகிற போது நீ எங்க வந்து நிற்கணும்? அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய ஆலயத்தில் நிற்கணும். அடுத்து சொல்லுகிறாரு கர்த்தருடைய ஊழியர், நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். ஊழியக்காரனா இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் பண்ணாதன்னு ஆண்டவர் சொல்லலை. நீ ஊழியக்காரன்பா, அதனால நீ என்ன பண்ணு, நீ ஸ்தோத்திரம் பண்ணாத, நான் நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு சொல்லலை ஆண்டவர். நீ ஊழியக்காரனாக இருந்தால் கூட ஸ்தோத்திரம் பண்ணணும், வாய் தரணும். அல்லேலூயா. நிர்விசாரமாக இருக்கக்கூடாது, ஜெபிக்கணும், துதிக்கணும். அதுக்கு தான் ஆலயத்துக்கு வருகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரம்மா கண்ணு தெரியல, வயசாயிடுச்சு, 1000 ஸ்தோத்திரம் பண்ண அந்த அம்மாக்கு படிப்பறிவும் இல்லை. அந்த தாயார் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டு, ஆண்டவரே நான் 1000 ஸ்தோத்திரம் டெய்லியும் காலையில் எழுந்தோன்னே சொல்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ அந்த அம்மாக்கு என்றதுக்கும் டைம் கிடையாது, ஸ்தோத்திர பலி வாசிக்கிறதுக்கும் டைம் கிடையாது, படிப்பு இல்லை, அறிவு இல்லை,
படிப்பு ஞானம் இல்லை, அறிவில்லைன்னு சொன்னதுக்காக மன்னிக்கணும். அந்த படிப்பு ஞானம் இல்லை, ஆனால் அந்த அம்மா ஒரு பொருத்தனை பண்ணிட்டாங்க. என்னன்னா, நான் காலையில் எழுந்த உடனே சோத்திரம் பண்ணுறேன் ஆண்டவரே, 1000 சோத்திரம் பண்ணுறேன். அந்த அம்மா அதுக்காக ஒரு முயற்சி எடுத்தாங்க. என்னன்னா, ஒரு 1000 கல்லை பொறுக்கினார்கள். எத்தனை கல்? 1000 கல். அடுத்தது இந்த புளி கொட்டையெல்லாம் விசுவாசிகிட்ட சொல்லி, உங்கள் வீட்டில் புளியை கரைச்சிங்கன்னா அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க சொல்லிட்டு அந்த சபையில் இருக்க விசுவாசிகிட்ட சொன்னாங்க, நீ 10 10 100 எண்ணி ஒரு 1000 அந்த புளி கொட்டையை என் கையில் என்ன பண்ணு, ஒரு கவரில் கொடு. அந்தம்மா வயசுங்க 90 வயசுக்கு மேலாவது, முழங்காலில் நின்று காலையில் அந்த தாயார் 1000 ஸ்தோத்திர பலிக்கு ஒவ்வொரு கொட்டையாய் கையில் அந்த பையில் இருந்து ஒன்னொரு பைக்கு எடுத்து ஒன்று ஒன்றா போடுவாங்க. சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர. முழங்காலில் நின்று. இது பயம், இது பக்தி, இது ஒப்பு கொடுத்தல். அல்லேலூயா சொல்லுங்க பாரு. எனக்கு படிப்பு தெரியலையே, படிக்கத்தில் நான் எப்படி சோத்திர பலி வாசிக்கிறது, எப்படி சோத்திரம் பண்ணுறது? முயற்சி பண்ணால் எல்லாம் செய்யலாம். அல்லேலூயா. நடை, ஒருவர் ஜெபிக்கிற நடை போடுகிறார். ஏன்னா அவங்கெல்லாம் அரணுக்கு திரும்புகிறாங்க. எங்கே திரும்புகிறாங்க? ஆண்டவருடைய சமூகத்துக்கு திரும்புகிறாங்க. யார் ஒருவர் ஆண்டவர் சமூகத்துக்கு திரும்புகிறானோ அவர்களுக்கு இந்த மாதம் ரெட்டிப்பான நன்மை வரும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெட்டிப்பான நன்மை தருவார். இந்த ஃபேஷன் ஸ்டைலு அப்படி இப்படின்லாம் நீ நடந்துட்டு ஜெபத்தை விட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. ஜெபிக்கணும், வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும், வெக்கப்படக்கூடாது. பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஒன்று தெரியுமா, போன சிலுவை தியானத்தில் ஒரு காரியத்தை தியானம் பண்ணோம். பிந்தினோர் முந்தினோர், முந்தினோர் பிந்தினோர். யாருக்கும் தெரியும், உன் பிள்ளைகள் ஊழியக்காரர்களாய் வருவார்கள். அல்லேலூயா. இந்த பலிபீடத்தில் நின்று தேவ வார்த்தையை பேச முடியும். நான் வளர்ந்த திருச்சபையில் ஆரம்பத்தில் என் தாயார் போன போது இந்த நம்பிக்கையில் அவர்கள் போனார்களா எனக்கு தெரியாது. நான் அந்த சபையில் இருந்தபோது நான் அந்த பலிபீடத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஆனால் காலத்தில் கத்த என்னையும் அந்த பலிபீடத்தில் நின்று அழகு பார்க்க வைத்தார். அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணிய போது என் திருச்சபையில் கடந்த வாரத்தில் சொன்னேன், நான் வேதாகம கல்லூரியை முடித்து விட்டு வந்தோம், ஒரு சங்கீத தியானம் கூட அந்த பலிபீடத்தில் நின்று நான் பண்ணது கிடையாது. ஆண்டவர் எனக்கு சிலுவை தியானம் பண்ண கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த பலிபீடத்தில் நின்று பேசுறதற்கு கர்த்தர் யாரையோ ஒருவரை தகுதிப்படுத்துவார். நம்ம நினைக்கிறோம் இவங்க தகுதி கிடையாது, அவங்க தகுதி கிடையாது. ஆனால் கர்த்தர் தகுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? அவருடைய அரணுக்கு திரும்பு, அவர் ஆலயத்து சமூகத்தில் நில்லு, கை உயர்த்தி சோத்திரம் பண்ணு. கர்த்தர் உன்னையும் பிள்ளைகளை நினைத்தருளுவார். அவர் இரட்டிப்பான நன்மையை தரக்கூடியவர். கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? என் பிள்ளைகளுக்கு நான் ஜெபத்தை கற்றுக் கொடுத்து வளர்க்குறேன். ராத்திரியில் என் பையன் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கிறான். 3 வார்த்தை சொல்லுவான், ஆண்டவரே. இப்போ நான் அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் அதுதான். என் மனைவி வசனத்தை கற்றுக் கொடுக்குறான் என் ஜெரமியாவுக்கு. நேற்று ஜுரம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம், அவனுக்கு எரேமியாவிலிருந்து ஒரு வசனத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த வசனத்தை அவன் திருப்பி சொன்னான். சொல்லி 2 முறை சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தான். வந்த உடனே அவன் சுகமானான். அல்லேலூயா. ராத்திரி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறான்னு சொன்னேன். கையில் பணத்தை சில்லறையை கொடுத்து, அப்பாவுக்கு ஜெபம் பண்ணி கொடுது, நீ ஆசீர்வாதம் பண்ணி, அப்பாவுக்கு காசு வேணும், நிறைய பணம் தேவை இருக்கு, ஜெபம் பண்ணி கொடு ஜெரமியா சொன்ன உடனே அந்த பணத்தை கொடுத்து மகனுக்கு சொல்கிறேன். அவன் அந்த பைசா வாங்கி முட்டி போட்டு ஜெபிடானே பெட்டில் முட்டியை போட்டுக்கிட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டு, ஏசப்பா எங்கள் அப்பாவுக்கு பணம் தாங்க, என் தங்கச்சிக்கு ஜெமிமாக்கு சிப்ஸு வாங்கணும், பிஸ்கெட் வாங்கணும், எனக்கு சிப்ஸு வாங்கணும், அப்புறம் ஆண்டவரே அம்மாவுக்கு அது வேணும் இது வேணும் எல்லாம் சொல்லி முடித்து ஜெபம் பண்ணிட்டு ஆமேன். அந்த வார்த்தை இந்த வாரம் வந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமேன் சொல்லி ஜெபித்து முடித்தார். ட்ரைனிங். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு அந்த ஜெபத்தை கற்றுக்கொடு. அப்போ அந்த பிள்ளைங்க வயசு ஆனால் கூட அது விடாது. அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க எவ்வளோ ஒரு ஈவு, ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கா, அது ஒரு ஈவு. கை வைத்து அல்லேலூயா. நீ காலேஜில் சீட்டு கிடைச்சா அது உனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஈவு. திருமணம் ஆயிடுச்சா அது ஒரு ஈவு. ஆமென். இந்த நன்மையை யார் கற்றுக் கொடுக்க? சிலருக்கு பாருங்க கல்யாணமே ஆகலைங்க நிறைய பேருக்கு. ஒரு ஃபோனில் நான் ப்ரேயர் பண்ணும்போது ஒரு பிரதர் இலங்கையில் இருந்து பேசுகிறார். 55 வயது ஆயிடுச்சு பாஸ்டர், எனக்கு கல்யாணம் ஆகுமா? ஆவடியில் இருக்கும்போது ஒரு சகோதரன் என்னை பார்த்து விட்டு ஃபோன் வாங்கி எப்படி எனக்கு பேசினார். எனக்கு 42 வயசு, தண்ணி இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, 42 வயசு, எனக்கு கல்யாணம் ஆகுமா? அல்லேலூயா.
42 வயசு எனக்கு கல்யாணம் ஆகுமா? கல்யாணம் ஆவது, திருமணம் நடப்பது ஒரு நன்மை. ஆமென். ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். வீடு கட்டுவது நன்மை. நீங்க தொடர்ந்து சபைக்கு வருவது ஒரு நன்மை. ஆண்டவர் உங்களுக்கு செய்து இருக்கிறார். நிறைய பேர் வரணும்னு நினைப்பாங்க, வர முடியாதுங்க. நான் வரணும்னு நினைப்பாங்க, சபைக்கு வர முடியாது. கர்ப்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் நன்மை. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த நன்மையை தேவன் நமக்கு தருகிறார் என்றால் அந்த நன்மை பரலோகத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்க மறக்கவே கூடாது. ஒரு வேலை வந்திருக்கா, அது தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற நன்மை. ஒரு வருமானம் உயர்ந்திருக்கிறது, அது தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற நன்மை. அல்லேலூயா. இவ்வளவு நன்மைகளை செய்தவர் இனியும் நம்ம எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் தர வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவரிடத்துல யாதொரு மாற்றுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவரை விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை நீ ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை பார்த்து சொல்லும் போது அவரை இப்படியாய் அழைத்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 12:1 2 வசனம். இது ஏற்கனவே நாம் தியானித்த வசனங்கள் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ரெட்டிப்பான நன்மை தருவேன், ஆசீர்வாதம் தருவேன். இந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 12. ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தை உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு என்ன பண்ணு? புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஏன் ஆண்டவர் அவனை காண்பிக்கிற தேசத்துக்கு போ? ஏன் அப்பா வீட்டை விட்டு வெளியில போ சொன்னாரு? எதற்காக ஆபிரகாமை, ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு மனுஷனை, தகப்பன் வீட்டை விட்டு போ சொன்னார்? காரணம், அவன் தகப்பனும் அவன் சகோதரர்களும் விக்கிரகத்தை அவர்கள் உண்டாக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்கள், விக்கிரகத்தின் மீது அன்புள்ளவர்கள். அதனாலதான் ஆண்டவர் சத்தத்தின் மூலமாய் பேசுகிறார். உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கொடுக்க விரும்புகிறேன், உனக்கு ஒரு நன்மை தர விரும்புகிறேன். இப்பொழுது உன் தேசத்தையும் உன்னுடைய இனத்தாரையும் விட்டு, உன் தகப்பனை விட்டு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போ. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் ஒரு சில வீட்டில் வைப்பார். அதுக்கப்புறம் அப்படியே தூக்கிட்டு போயிடுவார் ஆண்டவர் வேற இடத்துக்கு. ஏன்னா அவருடைய தீர்மானம் என்ன தெரியுங்களா? நம்ம அடிமைதான வீட்டிலே, வாடகை வீட்டிலே வாழ்வது அவர் சித்தம் இல்லை. அவர் நம்ம ப்ரமோஷன் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு, நிலையான இடத்துக்கு கொண்டு போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்ம சபையில் சிலருக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம், வீடுகள் மாறணும், சூழ்நிலை மாறணும், ஆண்டவர் மாற்றிக்கொண்டே வருகிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. சின்னாவுடைய வீட்டை குறித்து முதல் வாடகை கட்டும் போது 1500 ரூபாய். அவ்வளோதானப்பா வாடகை? உண்மை தானே? நான் சொல்கிறது உண்மை. இந்த லைவில் போடுற சின்ன முன்னாடி வாச்சுனா எழுதுவா. கர்த்தர் நல்லவர். ஒரு எக்ஸாம்பிள், உண்மை சாட்சி, பொய் சாட்சி இல்லை. சின்ன இங்கே வந்து நில்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவருடைய வீட்டுக்கு நம்ம போனப்போ, முதல் இசையம்மா வீட்டுக்கு போனோம், ரெண்டாவது இவங்க வீட்டை பார்த்தோம், சத்தியம் சொன்னோம், ஜெபம் பண்ணோம். இவங்க வீட்டில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணோம், குடும்பமாக எல்லாரும் ஜெபம் பண்ணோம். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்றதுக்கு 10 பேர் உட்கார்றதுக்கு இடமே இருந்ததா? சொல்லுப்பா, வெக்கப்படக்கூடாது என்ன? ஆமாம், இல்லை. ஆனால் இன்னைக்கு அவங்க வீட்டில் 20 பேர் உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. இது உண்மையா இல்லையா? முதல்ல 1500 ரூபாய் வாடகை கட்ட முடியாமல் எத்தனை மாதம் இருந்தீங்க? 4 மாதமா, 5 மாதமா, 2 மாதமா, 1 மாதமா? இல்லவே இல்லையா? கட்டிகிட்டே இருந்தீங்க. ஆனால் கொஞ்சம் தாமதமாகும், சூழ்நிலைகள் மாறும். லாக்டவுன் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஆனால் ஆண்டவரை தேடின உடனே ஆண்டவர் சொன்னார், இவர் ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாரு. ஆனால் ஆண்டவர் வார்த்தை 3 மாதம் காத்துரு, அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போவேன். ஆண்டவர் அதுக்குரிய உதவி செய்வார். 3 மாதத்துக்கு அப்புறம் அதே மாதிரி மாறிச்சா இல்லையாப்பா? மாறிச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அதே வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் 1500 ரூபாய் எங்கே இருக்குது? 6000 ரூபாய் எங்கே இருக்குது? 6000 ரூபாய் வீட்டில் உட்கார கத்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 1500 ரூபாய் வீடாக இருந்தால் அந்த வீட்டுக்குரிய வாடகை 4 மாதம் கட்டியிருக்கலாம். அந்த 6000த்தில் இன்னைக்கு அதே 6000 ரூபாய்க்கு கர்த்தர் எதிர்க்க உட்கார வைத்து ஆண்டவர் அழகு பார்க்குறார். இதுலேயும் ஒரு காலம் நேரம் தாமதமாகும். 10 நாள் தள்ளி போகும், 15 நாள் தள்ளி போகும். சில நேரத்தில் வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை வரும், நெருக்க வரும். ஆனாலும் கர்த்தர் இந்த 2 ஆண்டு ஆயிடுச்சா, 1.5 வருஷம் ஆச்சா? 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வீட்டில் கர்த்தர் உட்கார வைத்து அழகு பார்க்குறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் மறுபடியும் எனக்கு சொல்றாரு, ஏற்கனவே சொன்னேன் நீ கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்ப, வேற ஒரு வீட்டுக்கு, பெரிய வீட்டுக்கு போவேன்னு சொன்னாரு. ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி ஒரு வீட்டை கர்த்தர் காட்டி இருக்கிறார். சீக்கிரம் ஆண்டவர் கொண்டு போவார், நான் நம்புறேன். அல்லேலூயா.
அந்த வீட்டுக்குள்ள இவங்களுடைய ஆசீர்வாதம் பெருகி இருக்கும். இந்த வீட்டுக்கு போகும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இந்த வீட்டுக்கே வாடகை கட்டுறது கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டம், இந்த வீட்டில் எப்படிடா வாடகை கட்டுவேன்? ஆண்டவர் 1.5 வருஷம் கட்டி வச்சிருக்கிறார். கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நான் ஏன் சொல்றேன்னா, தேவனை தேடுகிற போது கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. நீ ஆண்டவர் உண்மையா தேடினா உண்மையா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கறது போல இருந்தா இன்னும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இதை காட்டில பெரிய காரியம் செய்வார். கை தட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். சரி, நீ போட்டோம். இதை மாதிரி நம்ம சபையில ஒவ்வொருத்தரை குறித்து சாட்சி சொல்ல முடியும். ஆனா இல்லை ஆண்டவரை, நான் இங்கேயே இருப்பேன், நான் இப்படிதான் வாழ்வேன், இது போதும் நினைச்சேன். நீ அங்கேயே தான் இருந்து ஆகணும். புரியுதுங்களா? கர்த்தர் இன்னும் உயர்த்துவார். நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ரெட்டிப்பான நன்மை தர போறாரு. எத்தனை மாசம் பார்த்த நன்மை இல்லை, இந்த மாதத்துல உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அரணுக்கு திரும்பு, தேவ சமூகத்துக்கு திரும்பு, விக்கிரகத்தை விட்டு திரும்பு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராய் வா, கர்த்தருடைய சமூகத்துல வா, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு, கர்த்தரை தேடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லைங்க, சாராளுக்கு குழந்தை இல்லை. 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவனுக்கு நன்மை இல்லை, ஆனால் கர்த்தர் அவனுக்கு நன்மையானதை திறந்து கொடுத்தார், நன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தேவனை தேடி ஆண்டவர் காண்பித்த தேசத்துக்கு வந்தான். போராட்டம் இருந்தது, அவன் பயணத்துல ரொம்ப கஷ்டம் இருந்தது. ஆண்டவர் சொல்லிட்டாரே வந்துட்டான். வந்த உடனே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கிடைக்கல. ஆனால் அவன் கஷ்டப்பட்டு வந்து கொண்டே இருந்தான், கஷ்டப்பட்டு நடந்து கொண்டே இருந்தான், முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தான். ஆண்டவரே, என்னை அழைத்தீர், என்னை நடத்தினீர், எனக்கு நீங்க வாக்கு பண்ணீங்க, எனக்கு நீங்க ஆசீர்வாதம். அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், உனக்கு அழைப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவனே, நீ என்னிடத்துல வாரு, நான் உனக்கு கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த இளைப்பாறுதல் ரெட்டிப்பான நன்மையாக இருக்கும். தலை மேல கை வச்சு சொல்லுங்க, எனக்கு ரெட்டிப்பான நன்மையை தாரும், ரெட்டிப்பான நன்மையை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, அப்படியே